ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நிஜ முதல்ல இல்லை, பொம்மை முதல்ல அப்படிங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கே. யாரோ உனக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு மற்ற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க. நிஜ முதலையா இருந்தால் கூட எனக்கு பயம் இல்லை. பல்லி கரப்பாம்பூச்சி இதை பார்த்தா தான் எனக்கு பயம் அப்படின்னு வானதி சொல்கிறா. இந்த சமயத்துல தான் அந்த பெண்களை பயங்கரமான அந்த முதல வாயிலிருந்து காப்பாத்துறதுக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்றான். குதிரை மேல இருந்து ஒரே குதியா குதிச்சு ஓடி வந்து வேலையும் வீசிட்டான். முதலைக்கு முன்னாடி பக்கத்துல வந்து நின்னு அந்த கம்பீர தோற்றமுடைய அந்த மங்கை பேசினதை கேட்டதும் வல்லவரையனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அவ தன்னோட பேசலையே அப்படின்ற குழந்தை ஜோதிடர் வீட்டில் அவனுக்கு ஏற்பட்ட மனக்குறை இப்போ தீர்ந்தது. திறந்த வாய உடைய அந்த முதலை என்னவோ அவனுக்கு பெரிய மன சங்கடத்தை உண்டாக்கிருச்சு. முதலைக்கு முன்னால இவ வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன? இத மாதிரி அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. யுவதியே மறுபடியும் பேசினா, ஐயா, குழந்தையில நீங்க அவசரப்பட்டு ஜோதிடருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு மறுமொழி சொல்லாமலே நாங்க வந்துட்டோம். இதுல இருந்து சோழ நாட்டு பெண்கள் மரியாதையே அறியாதவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். என்னோட வந்த பெண்ணுக்கு திடீர்னு மயக்கம் வந்ததுனால என்னுடைய மனம் கொஞ்சம் கலங்கி போயிடுச்சு. அதனாலதான் நான் தங்களுக்கு மறுமொழியே சொல்லல. அடடா, என்ன இது இனிமையான குரல்! இவ பேசுற இந்த மொழியை கேட்டு நெஞ்சு ஏன் இப்படி பொங்குது, தொண்டை ஏன் விக்கிக்குது. இந்த மங்கையோட பேச்சுல குறுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா கூட என்னால முடியலையே. அப்புறம் இந்த முதல்ல இது ஏன் இப்படி சும்மா கிடக்குது மாதிரி வந்தியத்தேவனுடைய உள்ளத்துல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கும் போது மங்கையனுடைய குரல் கனவுல கேட்கறது மாதிரி இருந்தது. அபலை பெண்ணாகிய எங்களை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு இந்திய காரியம் பண்ணிருந்தீங்க. முதல்ல மேல வேலை எரிஞ்சீங்க. இவ்வளோ வேகமாகவும் குறி தவறாமலும் எரியக்கூடிய வீரர்களை பார்க்கறது ரொம்ப அரிது. ஓகே, பாய்.